புரியல, சரியா வரல, ஒண்ணுமே இல்ல. அப்படிங்கிற மாரி வந்து, ஒண்ணுமே இல்லாத அளவுக்கு வந்து நம்மளுடைய லைஃப் அப்படிங்கிறது போறதுக்கு இந்த நார்சிசிஸ்ட் அப்படிங்கிறதுங்க ரொம்ப முக்கியமான ஒரு காரணமா இருக்கிறாங்க இல்லையா? ஸோ இவங்கள டெஸ்ட்ராய் பண்றதுங்கிறது எப்படி? டோட்டலா டெஸ்ட்ராய் பண்ணிறதுங்கிறது எப்படி? அப்படிங்கிறத பார்த்துருவோமா? வாங்க சைக்காலஜிக்கலா பார்ப்போம். என்றாச்சா? ம். வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ். ஐ எம் யுவர் ராஜ்குமார் பாண்டியன், சைக்காலஜிஸ்ட். பார்த்துருமா? எஸ், வாட் இஸ் அ ஸ்ட்ராட்டஜிக் ப்ரொடெக்ஷன்? டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கும் நாம் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜிக் ஓரியன்டாக ப்ரொடெக்ஷன் போகிறதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்குறீங்களா? வாங்க பார்ப்போம். இந்த ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படிங்கிறது செக்யூர் யுவர் ஃபினான்ஸ். அவங்கள டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு என்ன ஐடியா அதை சொல்லுங்க. நம்மளுடைய ஃபினான்ஷியல் செக்யூர் பண்ணிக்கிறதுனால அவங்க எப்படி டெஸ்ட்ராய் ஆவாங்க அப்படின்னா, யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங். அவர்கள் ரொம்ப ஸ்ட்ரென்த்தனாக அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கிறனால. அவங்க மாஸ்டராக இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நீங்கள் விக்டிமாக இருக்கிறனால. அவங்க அப்யூசராக இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நீங்கள் வெறும் சர்வைவராக மட்டும் இருக்கிறனால. அவங்க க்ரோ ஆகிட்டே போகிறதுக்கு காரணம் என்ன? நீங்கள் வெறும் சர்வைவல் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால. அப்படியே தன்னுடைய பர்சனாலிட்டியை வந்து அப்படியே ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு காரணம் என்ன? நாம் ஒரு புரோக்கன் பர்சனாலிட்டியாக இருக்கிறதுனால. அப்போ இங்கே அடித்தா அங்கே வலிக்கும். இங்கே நாம நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்ண அவர்கள் நம்ம கூட இருக்கும் பொழுது வீக்காக ஆரம்பிப்பார். நம்ம கூட இருந்தாலே அவங்க வீக்காக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுவே போதும்ல, ரைட்டா? இப்போ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட சமுதாயத்து ஓரியன்டாகவே போகலாமே. எவனுக்கு இருக்கிறதுலே மதிப்பு இருக்குது? ஃபினான்ஸ் விஷயத்தை யார் ஒருத்தர் செக்யூர் பண்ணுறானோ, இவ்வளவு கஷ்டங்கள். அதனால தான் பல பேருக்கு வந்து பணக்காரனை பார்த்தா ஒரு மதிப்பு வருது. காரணம் என்ன தெரியுமா? இவ்வளவு கஷ்டம் வந்ததுக்கு அப்புறமும், இவ்வளவு விதமான சமுதாயத்தில் பிரச்சனை இருக்கும் போதும், இவ்வளவு செலவுகள் இருக்கும் போதும் ஒரு காசை நீ வந்து செக்யூர் பண்ணி வச்சு இன்னைக்கு வந்து நீ இவ்வளோ பணக்காரனா இருக்கிறியப்பான்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் பணக்காரனை பார்த்து மதிக்கிறாங்க போல. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். அதே மாதிரி ஒரு நார்சிஸ்ட் கூட இருக்கும்போது அவங்களுடைய குறியே என்னவா இருக்கும் அப்படின்னா, நாம வந்து ஸ்ட்ராங்காக எந்த இடத்துல இருக்கக்கூடாது. ஆனால் சொசைட்டி நம்மளை எப்போ ஸ்ட்ராங்காக பார்க்கும்? ஃபினான்ஷியலி நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும்போது. அப்போ இந்த கஷ்டத்தையும் தாண்டி இவங்க பண்ணக்கூடிய மேனிப்புலேஷன் எல்லாத்தையும் தாண்டி நம்ம ரொம்ப ஃபார்மாக நாம் ஃபினான்ஷியல் விஷயங்களை எக்காரணத்தை கொண்டும் விட்டு கொடுக்காத மாதிரி, ஃபினான்ஷியல் ஓரியன்டான ஹேபிட்டை, ஃபினான்ஸ் மேக் பண்ணுற ஹேபிட்டை விட்டு கொடுக்காத மாதிரி, அந்த ரிவார்டிங் ஓரியன்டான ஆக்ஷனை விட்டு கொடுக்காத மாதிரி நாம் ரொம்ப ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக அந்த விஷயங்கள் இருக்கணும். நாம் நம்மளை ஃபினான்ஷியலி ஸ்ட்ரென்தன் பண்ண அப்படியே வந்து நம்ம அதிகமாக ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து அவங்களுடைய கான்ஃபிடென்ட்டுங்கிறது லூஸ் ஆகும். சம்வே யூ கேன் டெஸ்ட்ராய் தேர் கான்ஃபிடென்ஸ். ஆமாவா? எஸ். ஃபினான்ஷியல் மேக்கிங் ஹேபிட்னா என்ன? ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸை நீங்கள் விட்டு கொடுக்காம அந்த பிஸ்னஸில் அவங்களோட இன்வால்மெண்ட்டை கொண்டு வராமல் இருக்கிறது. அப்படி இன்வால்மெண்ட் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள வந்து அந்த பிஸ்னஸ்லேருந்து ஓரம் கட்டுறது எப்படி? நம்மளோட பிஸ்னஸ் தானே இது. அவங்க ஒன்றும் ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸில் இல்லை. நம்மளோட எஃபோர்ட் போட்டு நம்ம எல்லாம் டைம் பண்ணது இன்றைக்கி நடுவில் வந்து அவங்க உட்காந்துக்கிட்டாங்க. இது என்ன கதை? கரையான் என்னமோ சொல்லுவாங்கல்ல, கரையான் வந்து கூடு கட்ட பாம்பு வந்து புகுந்துக்கிட்ட கதை. கரையான் வந்து புத்து கட்டுறது, கட்டின உடனே பாம்பு வந்து புகுந்துக்கிட்ட கதை மாதிரி வந்துருக்குல்ல. அது அந்த மாதிரி செய்யக்கூடாது நம்ம. அப்போ நம்மளுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நாம் அவர்களை விடாத அளவுக்கு அது ஒரு இரும்பு கோட்டை மாதிரி நம்மளை பண்ணி வச்சுக்கிறது. அந்த பிஸ்னஸை நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி ஓரியன்டான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அதை ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சுக்கிறது. மூணாவது முக்கியமான விஷயம், ஒருவேளை நம்ம ஜாப்ல இருக்கோம், அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது, இல்லை நம்மளுடைய பேரண்ட்ஸ் கிட்ட ஏதாவது ப்ராப்பர்ட்டி வர வேண்டியது இருக்குன்னு சொன்னால் அதை வந்து நம்ம செக்யூர் பண்ண வச்சுக்க வேண்டியது. தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் இல்லையா? நம்மளுடைய காசை நம்ம ஏன் விட்டு கொடுக்கணும்? உண்மையிலே நம்ம கூட அன்பாக இருக்காங்க, பாசமாக இருக்காங்க, அப்படியே உண்மையிலே வந்து நமக்கு ஒரு செக்யூரான ஒரு லைஃப்பை கொடுக்குறாங்க, அவங்க கூட ஒரு நல்ல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வந்து வாழ முடியுது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்காக நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். ஃபினான்ஸ் என்ன வேணாலும் செய்யலாம் நம்ம. ஆனால் நம்மளை அப்யூஸ் பண்ணுற, நம்மளை வந்து டாமினேட் பண்ணி நம்மளை ஜீரோ ஆக்கி நம்மளை அகைன் அண்ட் அகைன் நம்மளை வந்து பலவிதமான வயலன்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு பர்சனாலிட்டி கிட்ட நாம் ஏன் ஃபினான்ஷியலி விட்டு கொடுத்து போகணும்? ஆமாவா? ஸோ we need to secure our
ஃபினான்சஸ் அண்ட் pretend டு மூவ் ஆன். எப்பயுமே இந்த ஒரு விஷயங்களை எப்பயுமே அவங்க கிட்ட வந்து நம்ம வந்து காட்டிக்கிட்டே இருக்கணும். விச் மீன்ஸ் ஐ எம் ரெடி டு மூவ், ஐ எம் ரெடி டு மூவ் அவுட். நீ வந்து அப்படியே வந்து ஸ்ட்ராட்டஜிக்கல் ஓரியன்டாக வந்து அப்படியே சைலண்ட்டை கிரியேட் பண்ணுறியா? ஐ எம் ரெடி டு மூவ் அவுட். நீ பண்ணனா பண்ணு, நீ பார்த்துக்கலாம். உன்னோட அபியூஸுங்கிறது அடுத்த கடத்துக்கு போதா? ஐ எம் ரெடி டு மூவ் அவுட். நான் அதுக்கான எல்லா விதமான வேலைகளையும் செஞ்சு வச்சுக்கிட்டு நான் ரெடியாக தான் இருக்கிறேன். எனக்கு இன்றைக்கி ஃபினான்ஸ் இருக்குது, எனக்கு இன்றைக்கி நெட்ஒர்க் இருக்குது, எனக்குன்னு வந்து யோசிக்கிறதுக்கு இது பண்ணுறதுக்கு எனக்கான வெல்விஷர்ஸ் இருக்கிறாங்க, என்னோட பேரண்ட்ஸ் இருக்காங்க, இல்லை எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்னோட சிப்ளிங்ஸ் இருக்கிறாங்க. நான் கண்டிப்பாக வந்து என்ன பண்ண ஆரம்பிப்பேன், மூவ் ஆன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதோ போனால் போயிட்டு போதுன்னு லாஸ்ட் சான்ஸ் கொடுத்து, யார் நாசிஸ் வந்து எனக்கு சான்ஸ் கொடுக்கல, அவங்க சொல்கிற மாதிரி நான் அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு மேலே இது வந்து போய்கிட்டு இருக்குதுன்னு சொன்னால் ஐ வில் ரெடி டு மூவ் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு ப்ரிட்டெண்ட் பண்ணுங்க, அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து அப்படி பண்ணி வச்சுருங்க. ஓகே, தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். அது அவங்களுக்குள்ள வந்து எமோஷ்னலாக பலவிதமான ஏதோ அப்படியே வந்து இடி விழுந்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. இல்லை, அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறதே அவங்க கூட உட்காந்துட்டே இருக்கணும், நீங்கள் அவங்க சொல்கிறத புறத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்கணும், அவங்க வந்து அப்படியே அப்யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, நீங்கள் எல்லாமே சம்பாரிச்சு கொடுத்து அவங்களுக்கு எல்லா விதமான வேலைகளையும் செஞ்சு அவங்கள வந்து ராஜா மாதிரியே ராணி மாதிரியே வச்சுக்கிட்டே இருக்கணும், நாம் அப்படியே கடைசியில் அழிஞ்சு போய்கிட்டே இருக்கணும். இதான அவங்க எதிர்பார்க்குற விஷயம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடக்குது இங்கே. நான் என்ன ஸ்ட்ரென்தன் பண்ண ஆரம்பிக்கிறேன், நான் வந்து என்னுடைய சோஷியல் நெட்வொர்க்கை வந்து நான் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்க ஆரம்பிக்கிறேன், நான் வந்து மூவ் ஆன் ஆகிறதுக்கு ரெடியாக ஆரம்பிக்கிறேன். அப்படிங்கும் பொழுது இதை அவங்கள டெஸ்ட்ராய் பண்ண வேற என்ன பண்ணும்? என்ன கீப் பிளான்ஸ் பிரைவேட். எஸ், உங்களுடைய லைஃப்பில் நடக்கிற நீங்கள் பண்ணக்கூடிய பிஹேவியரோ எது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதையும் நீங்கள் அவர்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தேவையில்லை. அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணாலும் பொய்யா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அவங்க எவ்வளோ பொய்யா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க நம்மகிட்ட, நம்மளும் பொய்யாவே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அவங்ககிட்ட. சம்மந்தமே இல்லாத ஒரு காரணத்தை எடுத்துகிட்டு வந்து சம்மந்தமே இல்லாத விஷயத்துக்கு நம்ம வந்து அப்படியே இது பண்ணுவோம். அவங்க அப்படியே இது பண்ணுவாங்க. எப்பொழுதுமே நம்மளுடைய பிளான் அப்படிங்கிறத வந்து ப்ரைவேட்டாகவும் அவங்கள எப்பயுமே அது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அவங்கள க்ளூலெஸ்ஸாகவும் வச்சுருக்கணும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்னமோ பண்ணுற நீ அப்படி பண்ண போறியா, இப்படி பண்ண போறியான்னா அப்படியே பெரிய பெரிய விஷயங்கள்லாம் சொல்லி காமிப்பாங்க. இல்லை, நான் அதெல்லாம் பண்ண போகிறது இல்லை அப்படின்னு நம்ம வந்து ஜஸ்டிஃபை பண்ண தேவையில்லை. நம்ம சொல்ல வேண்டியதுங்கிறது ஒன்று, யூ ஜஸ்ட் திங்க் வாட் எவர் யூ வாண்ட் திங்க். பண்ணிக்கமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணிக்கப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ என்ன வேணாலும் திங்க் பண்ணிக்க, நீ என்ன வேணாலும் திங்க் பண்ணி, நீ என்ன வேணாலும் கெஸ் பண்ணி, நீ எதை வேணாலும் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணு. கண்ட்ரோலுங்கிறத பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது இல்லை, நான் என்ன கண்ட்ரோல் பண்ணி இந்த இதுக்குள்ளே நான் வாழணுமேங்கிறதுக்காக நான் வாழ்கிறது தான். இன்றைக்கி நான் உடைக்கணும்னு நினச்சா என்னால் உடைக்க முடியும், யாரால் தடுக்க முடியும்? இந்த கான்ஸ்டியூஷன் எனக்கு வந்து ரைட்ஸ் கொடுத்துருக்கு. ஐ ஹாவ் அ ரைட் டு லிவ், ஐ ஹாவ் அ ரைட்ஸ் டு லிவ். நான் ஃப்ரீடமாக இங்கே சுதந்திரமாக இந்த சமுதாயத்தில் நடமாடுறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே யாராவது ஒருத்தவங்க என்னை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, ஏதாவது இது பண்ணுறாங்கன்னா அவங்கள பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு சட்டம் இருக்குது. அவங்ககிட்ட இருந்து இந்த வயலன்ஸுக்கு அகைன்ஸ்டாக வந்து நான் வாய்ஸை ரைஸ் பண்ணுறதுக்கும் அதுக்கேற்ற ஆக்ஷன் எடுக்கிறதுக்கும் எனக்கு ரைட்ஸ் இருக்குது. ஏன்னா நான் ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்குது. யார் கேட்க முடியும்? புரியுதா? கீப் பிளான் பிரைவேட் அண்ட் ஜீரோ எமோஷனல் ரியாக்ஷன். அவங்க செய்கிற எல்லா விதமான விஷயத்துக்கும் என்ன எல்லா விதமான விஷயத்துக்கு காரணம் என்ன? அவங்க ஏன் ஒவ்வொரு விஷயத்தையும் இதை பண்ணுறாங்க, அதை பண்ணுறாங்க எல்லாத்துலேயும் பாருங்களேன், எல்லாத்துக்குமான ரிசல்ட் எங்கே எதிர்பார்ப்பாங்க? நம்ம ஃபேஸில் தான் எதிர்பார்ப்பாங்க. இதை செஞ்சுட்டு வந்து நீ அழுகிறியா, இதை செஞ்சுட்டு வந்து நீ வந்து அப்படியே வீக்காக ஃபீல் பண்ணுறியா, சூப்பர், அப்போ இதை நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். இதில் நீ ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறியா, அப்போ தான் நான் பிரேக் பண்ணுவேன். எதனால நீ ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுற, இப்படி நம்மளுடைய ஃபேஸ் ரியாக்ஷனையே தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. விச் மீன்ஸ் நம்ம ஃபேஸ் மூலமாக நம்மளுடைய எமோஷன் ஓரியன்ட் ரியாக்ஷன் தான் அவங்களுக்கு தேவைப்படுது. நம்ம டவுனாக ஃபீல் பண்ண நம்ம இன்செக்யூராக ஃபீல் பண்ண நம்ம செல்ஃப் டவுட் ஓரியன்டாக போக போக நம்மளை நாமளே செல்ஃப் ஹார்ம் பண்ணிக்கிட்டாலும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான் இருப்பாங்க. 2 நாள் 3 நாள் நான் சரியாக தூங்க முடியல, என்னால் தூக்கமே வரமாட்டேது அப்படின்னு பரிதாமல் அவங்ககிட்ட போய் சொன்னாலும் பரிதாபப்படவா போகிறாங்க, அதை நினச்சி அவங்க சந்தோஷப்படுவாங்க. அப்போ அவங்களோட ரிசல்ட்டுங்கிறது எங்கே இருக்குது? நம்ம ஃபேஸில் தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், we need to maintain the zero reaction, zero emotional reaction. It is very important. ஃபேமிலி ஓரியன்டான ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் சமைக்கணும், மற்ற விஷயங்களை பண்ணணும், எல்லா விதமான விஷயங்களும் பண்ணணும், அதெல்லாம் கரெக்டு தான். இன்றைக்கி ஆண்கள் சமைக்கிறாங்க, ஆண்களாக இருக்கிறீங்கனாலும் நீங்களும் சமைக்கணும், உங்கள் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி ஓரியன்டான விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யணும், குழந்தைகளுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் இருக்குது, எல்லாம் கரெக்டு தான். அதை தாண்டி எமோஷ்னலாக அவங்ககிட்ட நம்ம எதிர்பார்க்கறது,
அவங்க அதை வச்சு ஒரு கேம் ப்ளே பண்ணுறது, அது மூலமாக நம்ம ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறது, அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஃபெயிலியர் ஆகிறது, இந்த கதைகளே தான். இங்கே ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயத்த நம்ம செய்ய போகிறோம். என்ன? எமோஷனல் ஜீரோ ரியாக்ஷன். அவங்க வந்து கத்துறாங்க, கொல்றாங்க, அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க, அப்படியே இருக்கணும். அப்படியே லவ் பாமிங் பண்ணுறாங்க, ஐயோ ஐயோ இப்படி அப்படி செல்லமே தங்கமே எல்லாம் பேசுகிறாங்க, அப்படியே திருப்பி நம்மளை வந்து அபியூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, நீ ஏதோ வந்து ஒரு அஃபேர் ஓரியன்டாக போகிற, அதனால தான் உனக்கு இப்படி இருக்குது, அப்படி இப்படி நம்மளுடைய கேரக்டர் அசாசினேட்டும் பண்ணுறாங்க, அப்படியே இருங்க. ஏன்னா இவங்க கிட்ட போய் நம்ம ப்ரூவ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. எங்கே நம்ம ப்ரூவ் பண்ணணுமோ அங்கே நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளை பற்றி 4 பேர்த்து 4 விதமாக பேசுகிறாங்க, அப்படியே இருங்க. அவங்க முதல்ல வந்து கேட்கட்டும், நல்லவங்கன்னா வந்து கேட்பாங்கல்ல, கேட்கட்டும். அப்போ நம்ம வந்து நம்மளுடைய பாயிண்ட்டை சொல்லுவோம். ஸோ இவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஜீரோ எமோஷன். இது எப்படி வந்து இன்டர்னலாக அவங்களுக்குள்ள ஒரு பெரிய டேமேஜை கிரியேட் பண்ணுங்கிறத கேன் யூ இமேஜின்? அனுபவிக்கணுமே. இங்கே ஒரே ஒரு விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ஒரு நார்சிஸ்டை வந்து நம்ம காப்பாற்றணும்னு நினச்சோம்னு சொன்னால் நாம் கண்டிப்பாக எல்லாத்தாலையும் கைவிடப்பட்ட ஒரு ஆளாக மாறிடுவோம். இங்கே 2 ஆக்ஷன் தான். ஒன்று நல்லவங்க காப்பாற்றணும், இல்லை நம்ம கெட்டவங்களை காப்பாற்றணும். இதில் நீங்கள் எதை பிக் பண்ண போகிறீங்க? கெட்டவங்களை காப்பாற்றா நார்சிஸ்ட்டை காப்பாற்றுனீங்கன்னா நல்லவங்க அழிஞ்சு போயிடுவாங்க, விச் மீன்ஸ் யுவர் இன்னர் சைல்டு அழிஞ்சு போயிடும், விச் மீன்ஸ் உங்களோட இன்னர் செல்ஃப் அழிஞ்சு போயிடும். நல்லவங்களா இருக்கிற உங்களை நீங்கள் காப்பாற்றணும்னா அவங்கள ஸ்கேப் போர்டாக பயன்படுத்த ஆகணும், வேறு வழி இல்லை. இங்கே இது இப்படி தான் நடந்தாகும். இதில் பாவ புண்ணியங்களுக்கு அப்பாற்பட்டு நம்ம யோசிச்சு தான் ஆக வேண்டியது இருக்குது. பிகாஸ் இது ஒரு அப்யூசருக்கும் ஒரு சர்வைவருக்கும் நடுவில் நடக்கிற பேட்டில், ஒரு போரில் பாவ புண்ணியங்கள்லாம் கணக்கு இல்லை. இங்கே சண்டை செய்கிறதான் புண்ணியம், வேறு வழி இல்லை. ஓகே, ஸோ வரம்புக்கு உட்பட்டு நம்ம லீகலாக வந்து நமக்கான ரைட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம சண்டை செய்ய போகிறோம், வேறு ஒன்றும் செய்ய போகிறது இல்லைல்ல, ரைட்? இதெல்லாம் எப்படி இன்டர்னலாக டேமேஜ் பண்ணணும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள், ரைட்? ஸோ வாட் ஆர் த சைக்கலாஜிக்கல் ரெக்கவரி ஓவர் தேர்? எஸ், இது சைக்கலாஜிக்கல் ரீதியான சப்ளிமெண்ட்ஸும் சில விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் பண்ண இந்த மாதிரி விஷயங்களை இன்னும் நீங்கள் எஃபெக்டிவாக பண்ண முடியும். என்னென்ன விஷயங்கள் நம்ம எடுத்துக்கலாம்? த கிரவுண்டிங் டெக்னிக்ஸ். எஸ், நம்ம எப்படி ரொம்ப ஷட்டிலாக இருக்கிறது, எமோஷ்னலி அப்படியே வந்து ஒரு ரொம்ப ஃபார்மாக இருக்கிறது எப்படி, எமோஷ்னலி அவங்கள்ட்ட வந்து டிட்டாச்சாக இருக்கிறது எப்படி, நம்ம ரொம்ப கிரவுண்டடாக இருக்கிறதுங்கிறது எப்படி, இந்த மாதிரி பலவிதமான விஷயங்களை நம்மளோட ஆன்லைன் தெரப்பியில் வந்து யூ கேன் கெட் டு நோ. ஓகே, ஸோ அதெல்லாம் பண்ண இன்னும் நீங்கள் வந்து அந்த எமோஷனல் ஓரியன்டாக ஜீரோ ரியாக்ஷனை வந்து யூ கேன் ரிஃப்ளெக்ட் அண்ட் ஃபைண்ட் யுவர் பர்பஸ். இதை நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். என்னோட லைஃப்பில் இந்த ரிலேஷன்ஷிப்பை தாண்டி வேறு என்னென்ன விஷயங்களில் என்னோட லைஃப் ஓரியன்டான பர்பஸை வந்து நான் வந்து எனக்கு இருக்குது, அதெல்லாம் நான் எப்படி அக்காம்ப்ளிஷ் பண்ணுறது? என் குழந்தைங்க விஷயத்தில், என்னுடைய கெரியர் விஷயத்தில், என்னோடய ஹெல்த் விஷயத்தில், என்னோடய சோசியல் நெட்வொர்க், என்னோடய சொசைட்டி ஓரியன்டான சோசியல் ரிலேஷன்ஷிப் விஷயத்தில், எனக்கு அன்பான பிடிச்ச வெல்விஷர் ஓரியன்டான விஷயங்களில், என்னோடய பேரண்ட்ஸ் விஷயத்தில், என்னோடய சிப்ளிங் விஷயத்தில் என்னென்ன பர்பஸ் இருக்குது, லைஃப் ஓரியன்டாக என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அந்த பர்பஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி அது ஓரியன்டாக நோக்கி நம்ம போக ஆரம்பிக்கணும். இதையே ஒரு கதையாக நம்ம வந்து வாழ்க்கையை மாற்றிட்டு கூடாது, இது வாழ்க்கையில் ஒரு பகுதி, அவ்வளோதான் நம்ம எடுத்துக்கணும். ஆமாவா? எஸ், இந்த மாதிரியான எமோஷனல் ஓரியன்டான மெச்சூரிட்டி எல்லாத்தையும் வந்து நம்ம ஆன்லைன் தெரப்பியில் பார்க்கலாம். அண்ட் சோசியல் ஸ்ட்ரென்தனிங், ஹவு டு கிரியேட் த ஸ்ட்ராங் சோசியல் நெட்வொர்க். நமக்குன்னா 4 பேர் வந்து நிற்கணும், அந்த மாதிரி ஒரு சோசியல் ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங்காக கிரியேட் பண்ணுறது எப்படி, அந்த 4 பேர்த்துக்கு எதாவது நம்மளும் போய் நிற்கணும், அதில் மாற்றம் இல்லை. அப்படி வந்து ஒரு இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை எப்படி வந்து பில்ட் பண்ணுறது, எப்படி ஒருத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்க உதவிக்கிறது, எப்படி லைக் மைண்டடான பீப்புளை வந்து மீட் பண்ணுறது, இது சம்மந்தப்பட்ட ஒரு சோசியல் ரிலேஷன்ஷிப் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, இது எல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம். இதெல்லாம் பண்ணால் தான் நமக்கு ஒரு சோசியல் எக்ஸ்போஷர் கிடைக்கும். ஏன்னா இவங்க வந்து நம்மளை அப்படியே மேனுப்புலேட் பண்ணி நீ செய்கிறதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு தவறு தெரியுமா, நீ எப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருக்க தெரியுமா, அப்படி தெரியுமா அப்படியே பயங்கரமாக கேஸ் லைட்டிங் பண்ணி வச்சிருப்பாங்க. சொசைட்டி ஓரியன்டாக உள்ளே போனதுக்கு அப்புறம் தான் எது ரியாலிட்டி, எது செய்யலாம், எது செய்யக்கூடாது, எது உண்மையிலே ரொம்ப யூஸ்வலான விஷயம், எதை இவங்க வந்து பயங்கர அபியூஸாக எடுத்துகிட்டு வராங்கங்கிற அந்த டிஃப்ரென்ஷியேஷனுங்கிறது அப்போ தான் தெரியும். அதனால தான் இவங்க நம்மளை சொசைட்டி கூட சேர விட மாட்டேங்கிறாங்க, நம்மளை ஐசோலேட் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. நம்மளை ஒரு தனி உலகத்திலே வச்சிருந்து அதில் அவங்களும் நம்மளை மட்டும்தான் இருக்கணுங்கிற மாதிரி வச்சிருக்கிறாங்க. நமக்கு அது தனி உலகம், ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அது 1வது உலகம். அவங்களுக்கு சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ சோசியல் strengthening that we need to do it. So far these are all the things we can come for the online therapy. ஸோ அது வந்து இது ஓரியன்டாக வந்து நாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் நம்ம எப்படி எமோஷ்னலி ஸ்ட்ராங் பண்ணிக்கிறது அப்படிங்கிற விஷயங்களை வந்து நாம் வந்து ஃபர்தராக வந்து பார்க்கலாம் அதில். ஸோ உங்களுக்கு அது தேவைப்படுது அப்படின்னா நம்மளுடைய அட்மின் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தாராளமாக நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணிக்கலாம். தட்ஸ் அ மேட்டர். ஸோ நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறது தான் நார்சிஸ்டை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வே அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. தட் இஸ் வாட்